இயக்குனர் மணிவி நாயர் இயக்கத்தில் சனூஜ் கோமல் சர்மா நடிப்பில் உருவாகி இருக்கும் ஆல்பம் சாங் மாத்திக்கலாம் மாலை. இப்பாடலை இமாயில் முகமது இசையமைத்திருக்காரு. ரெஹனா பாடியிருக்காங்க. இந்த பாடலின் ஆல்பம் சாங் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. ஏஆர் ரஹானா மேடம் பற்றி சொல்லணும்னா அவங்கள வந்து ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா நான் எப்படி சொல்லுவேன்னா அவங்க வந்து இசை குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இசை தேவதை அப்படி தான் நான் சொல்கிறேன். இசை தேவதையை பாராட்டுறதுக்காக இன்னொரு தேவதை வந்திருக்காங்க. ஸோ இந்த பாடல் வந்து கண்டிப்பாக ஹிட்டு மேடம். ஏன்னா அவங்கள வந்து ஒரு சிந்து பைரவியே வந்து வாழ்த்திட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து அவங்க சொன்ன மாதிரி சங்கீதம் இல்லைன்னா என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த பாடலை கேட்டேன். பாடலோட டைட்டில் பார்க்கும்போது என்னென்னா மாத்திக்கலாம் மாலை. மாத்திக்கலாம் மாலைன்னு பாட்டு டைட்டில் கேட்டோடனே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அப்படியே ஒரு நல்ல பழைய பாரதி ராஜா சார் படம், பாலுமேந்திரா சார் படம் மாதிரி அப்படியே ஒரு கிராமத்து வீடு, அப்படியே அங்கே ஒரு பொண்ணு மாப்பிள்ளை மாலை மாத்துற மாதிரி ஏதோ ஒரு அந்த சீன்ஸ்லாம் ஓடிச்சு. ஆனால் பார்க்கும்போது இது வந்து அப்படியே அதுலேருந்து அப்படியே வேறுபட்டு வேறு மாதிரி இன்னைக்கு 2K கிட்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு விஷுவல். அப்புறம் சரி அடுத்தது மியூசிக் என்ன ரெஹானா மேடம் மியூசிக் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பார்க்கும்போது அங்கே மேடம் வந்து மியூசிக் இல்லை, நண்பர் வேற ஒருத்தர் எமில் முகமது வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேமே வந்து லிரிக்ஸ் எல்லாம் எழுதுவாங்கல்ல. ஸோ எனக்கு அவங்கள பற்றி நிறைய நான் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால சரி லிரிக்ஸ் யாருன்னு போய் பார்த்தேன். அப்புறம் ருத்ரா, அப்புறம் இந்த படத்துக்கு 2 கவிஞர்கள் வந்திருக்காங்க. நிறைய ஆடியோ ஃபங்க்ஷனில் கவிஞர்களை கூப்பிடுறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது பாட்டே எழுதாத ஒரு ஆல்பத்துக்கு ஒரு 2 கவிஞர்கள் முத்தமிழ் நான் வந்திருக்கோன்றது இதில் கூடுதல் சிறப்பம்சம். ஸோ அதனால் வந்து அந்த பாடலோட வரிகள் வந்து ரொம்ப அந்த எதுகை மோனை சந்தம் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த டியூனுக்கு என்ன கேட்குதோ அந்த அளவில் அழகாக இருந்தது. அப்புறம் வந்து மேம் வந்து அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்டிஸ்டாக. அப்புறம் வாய்ஸ், அவங்களோட வாய்ஸ் அதெல்லாம் வரும்போது என்ன ஆகுனா அந்த ஆல்பம் வந்து அவ்வளோ கேட்குறதுக்கு வந்து அவ்வளோ இனிமையாக இருந்தது. ஸோ நம்ம சொல்லுவாங்கல்ல ஒரு பாட்டுக்கு ஆட வைக்கணும் பாட்டு, அசர வைக்கணும் பாட்டு, கேட்க வைக்கணும் பாட்டு, கிறங்க வைக்கணும் பாட்டு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் இந்த பாடலை கேட்கும்போது உங்களை ஆட வைக்கும், அசர வைக்கும், கேட்க வைக்கும், கிறங்க வைக்கும், திருப்பி திருப்பி ரிப்பீட் மோடில் உங்களை அந்த பாடல் வந்து கேட்க வைக்கும் அப்படின்றது வந்து என்னுடைய நம்பிக்கை. இது மாதிரி தனி ஆல்பங்கள் வந்து நிறைய வரணும். நிறைய வரும்போது என்னென்னா மேம் சொன்ன மாதிரி, சுஹாசினி மேம் சொன்ன மாதிரி நிறைய யங் டேலண்ட் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் கிராமத்துக்கெல்லாம் போவேன், ஊர் பக்கம்லாம் போவேன். போகும்போது என்னென்னா சும்மா இந்த ஒரு டேபிள், ஒரு தட்டு, ஒரு பாத்திரம் இதை வச்சுக்கிட்டே அவ்வளோ பிரமாதமாக பாடல் பாடக்கூடிய ஆட்கள்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம எழுதுறது, நம்ம பாடுறது, நம்ம வியக்கிறது. இப்போ இவங்கெல்லாம் வந்து பிரபலமான ஆட்களை பார்த்து நம்ம வியக்கிறோம்ல சினிமாவில். சரி இவர் நம்ம இவ்வளோ பிரபலமாக இருக்காங்கன்றதுல நமக்கு அந்த பிரபலத்தினால அவங்க பாடுறது இதெல்லாம் வியப்போம். பிரபலம் இல்லாத ஊரில் எவ்வளோ பேர் பாடிட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய மேடையாக, ஒரு மிகப்பெரிய களமாக இந்த தனி ஆல்பங்கள் இருக்குது. சுயாதீன பாடல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த களம் இருக்குது. அதனால் வந்து இப்போ ரெஹானா மேடம் மாதிரி வந்து அவங்க வந்து இன்னைக்கு ஒரு புது டீம். அவங்க நினச்சிருந்தா அவங்களே பாட்டு எழுதியிருக்கலாம், அவங்க நினச்சிருந்தா அவங்களே இசையமைச்சிருக்கலாம், அவங்களால எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஆனால் கூட அவங்க வந்து ஒரு புது டீமை வந்து உருவாக்கி அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து அதுக்குள்ளே இவங்க வரும்போது அந்த பாடல் வந்து இப்போ ரெஹானா மேம் சொன்னாங்களா அவங்க வந்தோடனே பாடல் வந்து சூப்பர் ஹிட் ஆயிடுச்சுன்னு, அது மாதிரி அவங்க வந்தோடனே இந்த பாட்டு வந்து சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது மூலமாக ஒரு 10-15 பேர் வெளிச்சப்படுறாங்கல்ல, அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விளக்கினுடைய பெருமை எப்பொழுதுமே அது 100 விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும். ரெஹானா மேடம் இன்னும் இன்னும் பல்லாயிரம் விளக்குகளை ஏற்றி வைப்பார். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு, அப்புறம் வந்து மகிழ்ச்சி மேடம். இதுக்கு மேலே நான் பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. முத்தமிழ் பேசுகிறத கேட்டிருக்கேன். அப்புறம் சுஹாசினி மேடமே வாழ்த்திட்டாங்க, சூப்பர் ஸ்டாரே வாழ்த்துற மாதிரி. அப்புறம் வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம். ரெஹானா வந்து ரொம்ப வருஷமா தெரியும் எனக்கு. அண்ட் நாங்கள் எப்போவுமே நாங்கள் மியூசிக் பற்றி பேசிட்டு இருப்போம், சடனாக கம்போஸ் பண்ணுவோம், லிரிக்ஸ் எழுதுவோம். அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஆர்வம் அண்ட் ஒரு மோட்டிவேஷன், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு சின்ன புலத்தனம், அது வந்து ஸோ பியூட்டிஃபுல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே ஷி இஸ் ஆல்வேஸ் எக்ஸைட்டட், ஆல்வேஸ் ரெடி டு டூ சம்திங் நியூ, டூ சம்திங் அன்எக்ஸ்பெக்டட். அண்ட் இப்போ இந்த சாங் சடனாக பார்த்தேன், மை காட், அடுத்த லெவல் போயாச்சு. ஷி இஸ் ஆக்டிங், ஷி இஸ் டான்சிங், ஷி இஸ் சிங்கிங். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் ஷி இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ் அண்ட் ஐ ஹோப் that this reaches all the audience.
உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் இண்டிபெண்ட் மியூசிக் ஷுட் டெஃபினெட்லி கம் பேக். ஐ நோ நான் 13 வயசில் பண்ண ஆல்பம் அதெல்லாம் ஹிட் ஆகி நீங்கள் எல்லாரும் எனக்கு அவ்வளோ லவ் கொடுத்தீங்க. என் பேரே பாப் ஷாலினின்னு பண்ணிட்டீங்க. ஸோ ஐ எம் ஹோப்பிங் தட் அகெயின் இண்டிபெண்ட் மியூசிக் இப்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துட்டுருக்கு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் Rehana, all the best to you for your album. And and I'm so happy to be on the same stage with Suhasini ma'am. Ma'am வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு எனக்கு கூப்பிட்ருக்காங்க. And she's such a sweetheart, such a down-to-earth person. And I had the great opportunity of working with her. And the actor and actress of this, Komal Sharma and Sanuj. ரொம்ப அழகாக இருக்காங்க ஸ்க்ரீனில். ஆக்சுவலி பார்க்க போனால் so beautiful. Both of you look great on screen and you have done a great job with the video. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். So I'm wishing this whole முத்தமிழ் சாரும் அன்பன் சாருக்கும் வணக்கம். Wonderful writers, of course. சொல்லவே வேண்டாம். So thank you so much for coming. It's my pleasure to be a part of all these dignitaries on stage. Thank you so much for inviting me and wishing the album a great, great success. Thank you. இந்த மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லணும். என்னோட பழைய ஃப்ரெண்ட் அவர் பெரிய ரஹ்மான் ஃபேன். ஒரு நாள் என்னோட சிஸ்டர் ஸ்டுடியோவில் பால்கனியில் நின்றுட்டு இருந்தார். இப்போ நான் மலை மேலே பாடிட்டு எங்கள் தம்பி வீட்டிலேருந்து நான் ஆட்டோ பிடிக்கிறதுக்காக என்னோட சிஸ்டர் வீட்டு பக்கமாக போயிட்டு இருந்தேன். அங்கேருந்து அந்த பால்கனிலேருந்து கூப்பிட்டு ஹாய் அப்படின்னாரு. யாருப்பா இது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ ஹி செட், நீங்கள் தானே மலை பாடினது அப்படின்னாரு. ஆமாம், நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னாரு. நான் முதல்ல நம்பிட்டேன் நிஜமாதான்ட்டு. அப்புறம் உள்ளே போனால் சொல்கிறாரு, நான் ரஹ்மானோட ஃபேனு, நீ ரஹ்மானோட சிஸ்டராக இருக்கிறதுனால உன்னோட ஃபேனு அப்படின்னு சொன்னார். இப்படி தான் கதை ஓடின்னு இருக்கு ஃபுல்லாகவே. And I should also thank Mani sir. I've never thanked him in any of the, stages. ஒவ்வொரு வாட்டியும் நான் பாடும்போதும் பியூட்டிஃபுல் என்கரேஜிங் வேர்ட்ஸ் அவர் டைரக்டாக சொன்னதில்லை. பட் இஸ் டோல்ட் மை பிரதர் அண்ட் ஹி வில் ஆல்வேஸ் கம் அண்ட் டெல் மீ ஹவு நைஸ்லி இஸ் என்கரேஜ் மீ அண்ட் த வே ஹி லைக் த வாய்ஸ் அண்ட் வை ஹி லைக்ஸ் இட் அண்ட் வை ஹி டசன்ட் வாண்ட் இன் சர்டன் பிளேசஸ் மை வாய்ஸ் அண்ட் ஆல் தேட். ஸோ கன்னத்தில் முத்தமிட்டால் நான் முதல்ல ஒரு 4 லைன் தான் பாடினேன், விடைகொடை எங்கள் நாடேன்ட்டு. அப்போது மணி சார் வந்து ஐ பிலீவ் ஹி டோல்ட் ரஹ்மான் யார் இந்த வாய்ஸ்ன்ட்டு. அப்போது ரஹ்மான் நினச்சாரு சிஸ்டர் பாட வச்சா ஏதோ தப்பாக நினச்சிப்பாரோன்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக அது என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் ஃபுல் பாட்டும் பாட வச்சிருக்கலாம், நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னாராம். ஸோ தட் கமெண்ட் ஃபார் மீ இஸ் லைக் மை ஹோல் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி. இட் மேட் மை டே தட் டே. அது மட்டும் இல்லை, அப்புறம் ரீரெக்கார்டிங் ஃபுல்லாக நான் பாடினேன். அப்புறம் சாரட்டு வண்டியில், தென் ஐ சாங் இன் கெடா கெடா கரி, then so many Mani sir combination in the Ponniyin Selvan 1 கூட. So he அதாவது மணி சார் நான் பாடிட்டா டெஃபினட்டாக தூக்கக்கூடாதுன்னு நினச்சிடுவாரோ என்னமோ தெரியல, மோஸ்ட்லி இருந்துரும். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு சிங் ஃபார் சச் அ கிரேட் டைரக்டர். அண்ட் அண்ட் இஸ் அ வண்டர்ஃபுல் ரசிகர், அவ்வளோ அற்புதமான ரசிகர் அவர். அண்ட் ஐ ஷுட் ஆல்சோ தேங்க் மாதேஷ். என்னை வந்து என் ஃபர்ஸ்ட் சாங் அது கொடுத்து சோலோவாக கொடுத்து அது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆக்கி இன்ன வரைக்கும் மலை மேலே நான் ஸ்டேஜில் பாட முடியுதுன்னா அது பிகாஸ் ஆஃப் மாதேஷ் சார். ஸோ ஐ கிவ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டு ஹிம் பிகாஸ் he did that to me. Of course Rahman, he made me sing from chorus till this, he has brought me, and thanks to Rahman.